ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட கிளாஸில் இன்றைக்கி கட் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி தந்துட போகிறேன். போன கிளாஸில் சக்கரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி தந்திருந்தேன். இந்த கிளாஸில் கட் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒன்றா நீங்கள் வந்துட்டு கட் பீட் கலர்லேயே ஷூயிங் த்ரெட் யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் ஜர்தோசி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதிகமாக ஜர்தோசிக்கு நம்ம வந்துட்டு ஷூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இப்போவே ஷூயிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அட்வான்ஸ் கிளாஸ். சரிங்களா? நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோல்டன் கலர் கட் பீட்க்கு நான் இந்த கலரில் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது சேம் கலர் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னா கிடையாதுங்க. ஜரி த்ரெட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஜரி த்ரெட்டில் ஏன் நான் இப்போ வேண்டாம் அப்படிங்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜரியில் ஸ்டிச் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஷூயிங் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணி பழகிட்டிங்கன்னா அட்வான்ஸ் கிளாஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போது கட் பீட் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் ஏதாச்சும் இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் வர மாதிரி ஏதாச்சும் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ஒரு கட் பீட் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஒரு கட் பீட் கொடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சில்க் த்ரெட்டில் நம்ம எப்போவுமே எந்த ஒரு ஸ்டிச்சுமே பண்ணிடக்கூடாது. சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு மட்டும்தான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணுறக்கு, இந்த மாதிரி கர்தானா ஸ்டிச் பண்ணுறக்கு, இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? கர்தானா அப்படி இல்லைன்னா கட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீடை விட இன்னும் கொஞ்சம் பெரிய இதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் இருக்குது இல்லைங்களா? இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதை டியூப் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு கட் பீட். சரிங்களா? கட் பீட் ஆர் கர்தானா ரெண்டுமே ஒன்று தான். இந்த கட் பீடை தான் சொல்லுவோம் நம்ம. இதை தான் இப்போ நம்ம கிளாஸில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், ஷூயிங் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இதுவே வந்துட்டு நிறைய கர்தானா போட்டு நம்ம ஒரு 50-100 கிராம் கர்தானா வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் ப்ராக்டிஸ்க்காக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இப்படியே லோட் பண்ணிப்பேன். இப்படியே லோட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு லைன் வந்துட்டு சொல்லி காமிச்சிருவேன். இதுவே நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது ஆர்டர் ப்ளவுஸ் வருது, நிறைய ஒர்க் பண்ணணும், பீட்ஸ் நிறைய கொட்டி ஒர்க் பண்ணணும், இப்படி பீட்ஸ் கொட்டி இப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா நிறைய இதில் வந்துட்டு லோட் ஆகும். சரிங்களா? அதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது இது பாட்வா இல்லைன்னா பீட்ஸ் பவுச் அப்படிம்பாங்க. இதை வந்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? பீட்ஸ் இதில் கொட்டிட்டு இந்த ஹூக் பார்ட் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு, தெரியுதுங்களா? அந்த ஹூக் பார்ட் மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபுல்லாக லோட் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ்க்கு தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாட்வாலாம் தேவையில்லை. இருந்தால் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே கொட்டி போடுறது இங்கே கொட்டிட்டு இப்படி லோட் பண்ணிக்கோங்க. நிறையா இருந்தால் பாட்வா இருந்தால் பெட்டர், சிந்தாது. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுனால கிளாத் மேலேயே போட்டுட்டு நான் உங்களுக்கு இப்படியே லோட் பண்ணியே சொல்லித்தரேன். சரிங்களா? இது வந்துட்டு பீட்ஸ் மாதிரி சுகர் பீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுவே இந்த மாதிரி ஏதாவது கேர்வ் பேட்டர்னில் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு கர்வியாக திரும்புகிற இடத்துல வந்துட்டு சிங்கிள் பீட் கொடுத்தீங்கன்னா தான் ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி கர்வியாக திரும்புகிற இடத்துல சிங்கிள் பீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? கட் பீடாக சிங்கிள் பீடாக தான் போடணும். 2 பீட் போட்டிங்க அப்படின்னா ஷேப் கிடைக்காது. சரிங்களா? இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இப்போது பீடை லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஒரே ஒரு கட் பீட் மட்டும் போட்டுட்டு இங்கே ஒரு செயின் பொறுமையாக எடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு கட் பீட் மட்டும் போட்டுட்டு இந்த மோதிர விரலை லாக் பண்ணிக்கோங்க. எப்படி பிடிச்சிக்கோங்க, ஒட்டி வச்சு ஒரு செயின். ஓகேங்களா? நம்ம பீட் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான், டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. பட் இது கட் பீட், அது சுகர் பீட். ஓகேங்களா? இது வந்து நல்லா கிளாஸியாக தான் இருக்கும். இது வாங்கும்போது பிராண்டடாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது கட் பீடை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே கருத்துரும். இப்படி ஒரு பீடை தள்ளிட்டு கீழே அப்படியே லைட்டாக ஷூயிங் த்ரெட் இழுத்தீங்க அப்படின்னா அந்த பீட் கிட்ட போயிடும்.
ஒரு பஞ்ச் பண்ணி எப்பவும் போல் ஒரு செயின். சரிங்களா? ஒரு பீடை தள்ளிட்டு கீழே நூலை த்ரெட்டை கீழே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரேமுக்கு கீழே அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கிட்ட போயிடும். நம்ம செயின் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் போட்டுட்டு வாங்க. பீடை தள்ளிட்டு கீழே இருக்கிற நூலை நம்ம லைட்டாக இழுத்தோம் அப்படின்னா பீடி கிட்ட போயிடும். நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ பேசாமல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். சாரி, உங்களுக்கு கொஞ்சம் கேமராலாம் கவர் ஆகலை. இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம என் நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட ஒர்க்கை வந்துட்டு என்னோடய இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜும் சேம் நேம் தான். யூடியூப்பில் SMMahilArtsAcademy இருக்குது இல்லைங்களா, அதே நேம் தான் இன்ஸ்டா பேஜ்லேயும். இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒர்க் எல்லாமே நம்மளோட கிளாஸ் பார்த்துட்டு எதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதை வந்துட்டு நான் உங்களோட இமேஜை நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதே சமயம் உங்களோட இமேஜில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படிங்கிறனாலும் நான் சொல்கிறேன். அப்படி சொல்லியும் உங்களுக்கு கரெக்ட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ நான் கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. புரிஞ்சதுனாலும் சரி புரியலனாலும் சரி கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் விமன் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனதே வந்துட்டு ஃப்ரீயாக சொல்லித்தரணும். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஃப்ரீயாக நம்ம சிஸ்டர்ஸ்க்கு சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு ஆரியை சூஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆரி போடுறதுக்கு ஆசை. குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஃப்ரீயாக படிச்சுக்கட்டும் அப்படிங்கிறதுனால எடுத்த ஒரு கிளாஸ் தான் வந்துட்டு ஆரி வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறது. நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாம் நான் வந்துட்டு ஃப்ரீயாகவே எடுப்பேனா அப்படின்றது நான் தெரியாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இது மட்டும் இல்லை, ஃபேப்ரிக் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஆரி ட்ரேசிங் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ட்ரேசிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஆரி முடிச்சுட்டு நான் ட்ரேசிங் பண்ணுறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இன்னும் க்ரோஷே அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? நம்மளோட கிளாஸ் வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளோட சேனலில் நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள். ஏன் அப்படின்னா 85% பீப்புள்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. 15% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோலையும் திரும்ப சொல்கிறது வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்ம வீடியோ எடுத்து போடுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டா பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இருங்க, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வரையில் போடணும் அப்படின்னா நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போது ஒரு பீட் கொடுத்துட்டு இருங்க, நீடில் மாற்றி எடுத்துட்டேன். ஒரு பீடை கொடுத்துட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 2 ஸ்டிச் 3 ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்துட்டு அடுத்த கட் பீடை நம்ம கொடுப்போம். ஏன்னா ஷூயிங் த்ரெட்டில் நம்மளோட சில்க் காட்டன் ப்ளவுஸில் போட்டால் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியாது இல்லைங்களா, அதனால் நம்ம ஜரியில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேஜில்
பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும் உங்களுக்கு மாடலுக்கு இமேஜ். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பீட் கொடுப்போம். பீட் கொடுத்துட்டு இன்னும் 2-3 செயின் போட்டு ஒரு ஸ்பேஸ் இவ்வளோ ஸ்பேஸ்னு மார்க் பண்ணிவிட்டு நம்ம பீட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வர்ற பேட்டர்னுக்கு. இப்போது இதை எனக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது புது பீட் நீடில் யூஸ் பண்ணுறேன். பழைய பீட் நீடில் உடஞ்சிருச்சு, அதனால் ஸ்டிச்சஸ் சரியாக வரமாட்டேங்குது. நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே நீடில் அப்படி தான் கட் ஆகும், எல்லாமே பண்ணும். அப்புறம் பழக பழக அந்த நீடில் கரெக்டாக வந்துடும். சரிங்களா. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் போட்டிங்க அப்படின்னா ஜரியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பாய்.